அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் எஸ்டர்டே ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. 1 டே பிஃபோராகவே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா 30ஆம் தேதி செப்டம்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணினோம். எவ்ரி வீடியோலையும் சரி, ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி, அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் தான், இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ, அப்படி பெரிய கேண்டில் வராமல் சின்ன கேண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை அண்ட் லோ எது பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறமாக ஒரு பெரிய கேண்டில் நெக்ஸ்ட் டே வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மொமெண்டம் அப்படிங்கிறது அதுலேருந்தே ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஃபியூச்சர்லையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீடியோஸ் சம் டிப்ஸ் டு ட்ரேட் இருக்கும், இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய டைமிங் கேண்டில் இருந்து மார்க்கெட் ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த T=N செட்டப் அப்படிங்கிறத எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா இதுதான் அந்த பிளேஸ். டைம் அண்ட் நம்பர் இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வரும் பொழுது ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். இனிஷியேட் பண்ணும் பொழுது ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் லோ கட் ஆகும் பொழுது இங்கே நம்ம எடுத்த ட்ரேடை இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஷார்ட் ட்ரேட் போகலாம். ப்ரீவியஸ் ஹையில் ஸ்டாப் லாஸ், பட் இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தாலும் இந்த ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் அகைன் செகண்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தாலும் தேர்ட் டைமிங் கேண்டலும் நமக்கு T=N செட்டப்பில் வந்திருக்காங்க. எக்ஸாக்டான லோ இதில் இருந்தும் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபோர்த் டைமிங் கேண்டலும் அதான் லோ, அதில் இருந்தும் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக 54,588 அப்படிங்கிற நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் ஃபர்ஸ்ட் அப்சைட் லெவல்ஸான 54,751.60 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் 11:10க்கு, அதுவும் நமக்கு T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமாக வர கேண்டிலையும் நீங்கள் வாஷ் பண்ணி எந்த அளவுக்கான மொமெண்டம் அது கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் இருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடினதுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. 1 டே பிஃபோராகவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறத இந்த இடங்கள்லேருந்து எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இந்த ஏரியாங்கள்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மோர் தேன் 1%, மோர் தேன் 3% இன்ட்ராடேயில் இது மாதிரி சிங்கிள் சைட் ரேலி அப்படிங்கிறது எவ்ரிடே சம் ஸ்டாக்ஸ் இது மாதிரி ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக்ஸை உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நாம் போடுற செக்டார் லிஸ்ட்லையும் வர ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ மார்க்
மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு, என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து இந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இது போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஹை ரேஞ்ச் போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த மொமெண்டம் டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு போக முடியும். எவ்ரி மொமெண்டம் வந்து கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 30ஆம் தேதி செப்டம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னும், இந்த டேயில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து இந்த டேயில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது, சின்னதான ஒரு கேண்டில் வந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் ஆகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் வந்து சின்ன கேண்டில் வந்து வராங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டே எப்போ பிரேக் ஆகுறாங்களோ அப்போ இது மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு இந்த 30ஆம் தேதி செப்டம்பருக்கு அப்புறமாக நல்ல ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் சைனை வந்து கொடுக்குது. ஈவன் தோ இது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் போகிறதுக்கு. இப்போ நம்ம லாங் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த லோவில் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கும் பொசிஷனாக. அண்ட் மறுபடியும் இந்த இடங்கள் வந்து டச் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள்ல நம்ம லாங் போகிறோம் அப்படின்னா இந்த இடங்கள் வரும்பொழுது மறுபடியும் நம்ம லாங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதி லோ வரைக்குமே நம்ம எவ்ரி ஃபால் அப்படிங்கிறது நம்ம வந்து பைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். இந்த 30ஆம் தேதியோட லோ ஃபர்தராக இதுக்கப்புறமாக கட்டானல் மட்டுமே ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் வந்து அகெயின் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி 700 to 800 பாயிண்ட்ஸ் வந்து மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இந்த மொமெண்டம் வந்து கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் பேங்க் நிஃப்டியிலும் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் தான், இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பி வித் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டூல் பேஸ்டாக வந்து பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல். இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இடங்கள்லேருந்து இந்த ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 25,300 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த கேண்டில் ஹேமர் கேண்டில் வரும்பொழுதும் சொல்லியிருந்தோம். இந்த இடங்கள்லேருந்து லோ கட் ஆகும் பொழுது இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அரௌண்ட் 24,600 இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் போகும் பொழுது ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள் நம்ம லாங் போகக்கூடாது. அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப பிஃபோராகவே இந்த 18th செப்டம்பர்ல இருந்தே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுலேருந்தே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்க்கெட் 30ஆம் தேதி செப்டம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் ஃபர்தராக நமக்கு இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. 25,396 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25,396.26 மறுபடியும் இந்த இடங்கள் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடங்கள் ஒரு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே மறுபடியும் இந்த இடங்கள் வந்து புல் பேக், இந்த இடங்கள் ஒரு புல் பேக், இந்த லோவையும் உடைக்கும் பொழுது 24,461 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைனில் இருக்காங்க. டேன் டு குட் சைன் அப்படின்னு சொல்லலாம்.
பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஃப்ரைடே ஆர் மண்டேக்குள்ளே ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்ட்ராடேலையும் சரி பொசிஷனலாகவும் சரி நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த 30ஆம் தேதி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. 30ஆம் தேதி இல்லை, இது 29th ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் கொடுத்துருந்தாங்க. அப்போனா என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுமே வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணி எந்த பக்கமும் க்ளோஸ் ஆக முடியாமல் இன்பிட்வீன் இந்த லைனில் வந்து க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டேயுமே 30ஆம் தேதியுமே வந்து ரொம்ப சின்னதான ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை டவுன் சைடில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணிதான். அதன்படி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் சைன். இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது குட் சைன். இந்த 18ஆம் தேதியினுடைய ஹை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நம்ம டூல் பேஸ்டாக வந்து டே சார்ட்டில் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த 55,873 56,286 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். இந்த இடங்கள்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஷார்ட் போகலாம். பட் இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஒரு ஃபால்லையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். அந்தந்த இடங்கள் டைமிங் கேண்டிலும் சரி நம்மளுடைய லெவல்ஸும் வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமிங் 2 days அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, நாளையுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மந்த்துக்கான அக்டோபர் மந்த்துக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய மந்த்லி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அதையும் நோட் பண்ணுங்கள். இந்த மந்த்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் ஹை போகலாம் எது வரைக்கும் லோ போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியினுடைய 3rd அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 3rd அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 3rd அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு ட்ரேட் ஃபார் 3rd அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 3rd அக்டோபர் ஹெல்த் கேர், ரியாலிட்டி, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஃப்டியினுடைய அக்டோபர் மந்த்துக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச் நம்ம ப்ரீவியஸாக சொன்னபடி எது வரைக்கும் ஹை போகலாம் எது வரைக்கும் லோ போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியினுடைய அக்டோபர் மந்த்துக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல் ஃபார் மந்த்லி இதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது சென்செக்ஸினுடைய அக்டோபர் மந்த் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.